3 வாசிக்கும் போது நிறைய காரியங்களை கர்த்தர் சொல்றார். பூர்வ காலம் முதல் எனக்கு கர்த்தர் தரிசனம் ஆனா என்பான். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை எடுத்துக் கொள்வேன். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, உன்னை மறுபடியும் நான் கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். யாரும் கை தட்டுறாங்க, அவங்கள கர்த்தர் பிளஸ் பண்ணுவார். ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே. இவங்க இஸ்ரவேல் என்னும் கன்னிகைன்னு சொன்னா வெறும் லேடிஸ் மட்டும்தான் வசனம் நினைக்காதீங்க, ஜென்ஸுக்கும் அந்த வசனம் தான். இஸ்ரவேல் கன்னிகையை உன்னை மறுபடியும் நான் கட்ட போறேன். ஒருவேளை நீ ஊழியத்தை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கலாம், இல்ல தேவ சமூகத்தில் ரொம்ப தூரம் நீ போயிருக்கலாம், பேக் ஸ்லைடிங் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், பின்மாற்ற ஜீவிதத்தில் இருக்கலாம். என் ஆண்டவர் சொல்றாரு, அநாதி சிநேகத்தால் நான் உன்னை சிநேகித்தேன், அநாதி சிநேகத்தால் நான் உன்னை சிநேகித்தேன், காரணத்தால் உன்னை இழுத்துக் கொள்வேன் சொல்றார். இஸ்ரவேல் என்ற கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் சத்தத்தோடும் கலிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். மறுபடியும் சமாரியாவின் மலைகளிலே திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய், நாட்டி அனுபவிப்பார்கள். எழுந்திருங்கள். 11ஆம் வசனத்தை வாசிங்க. அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன். நடக்க பண்ணுவேன். ஆமென். இந்த புத்தகத்தை நான் படித்துக் கொண்டே வரும்போது அநாதி சிநேகத்தால் நம்ம சிநேகிக்கிறார் ஆண்டவர். அநாதி சிநேகம் என்னன்னா, நம்முடைய தாயே உருவாவதற்கு முன்பாக தாயின் கருவில் நம்ம வைத்து நம்ம மேல சிநேகத்தை வைத்து தேவனாய் இருக்கிறார். இந்த உலகமே உருவாகுவதற்கு முன்பதாகவே நம்மை முன்குறித்து நம்ம மேல சிநேகம் வைத்திருக்கிறார். நல்ல கவனிங்க, இயேசுவை போல நம்ம சிநேகிக்கிறோம் யாரும் இல்லைங்க. நான் யோசனை பண்ணி பார்த்தேன், கொஞ்ச நேரத்தில் ஜனங்க நம்ம விரோதமாக நம்ம குடும்பத்திலே ஏதோ ஒரு காரியத்தை பிள்ளைகள் பண்ணும்போது, மற்ற காரியங்கள் பண்ணும்போது, மற்ற நடக்கும்போது உடனே டென்ஷன் ஆயிடும். நான் நேற்று யார்கிட்ட சொன்னேன், நமக்கே இவ்வளோ போராட்டம் வருது, நமக்கே இவ்வளோ கோபம் வருது, ஏசப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாரு இல்லை? அவர் அடிக்கும் போது வாரினால் அப்படியே முதுகு பிய்கிற வரைக்கும் அடித்தாங்க. அது மாத்திரம் இல்லை, முள்படி சூட்டினாங்க. ஒரு முள்ளு கண்ணுக்கு அப்படியே குத்தி ரத்தம் அப்படியே ஊத்துது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்வளோ காரியத்தை எதற்காக அவர் பாடுபட்டார்? ஏன் அவர் சுமக்கணும்? ஏன் அவர் அதெல்லாம் தாங்கிக் கொள்ளணும்னு சொன்னா, வேதம் சொல்லுவது, எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, நானும் நீங்களும் மீட்கப்படும்படியாக கர்த்தர் அதை செய்திருக்கிறார். நான் உண்மையா சொல்றேங்க, நான் தயவு செய்து சொல்றேன், திரும்ப சொல்றேன். யோபுல ஒரு வசனம் இருக்குது, 22ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது இதை வாசிக்க சொல்றேன். நீ அவரோடு பழகி இருந்து சமாதானமா இருக்கும். வெரி குட். என்ன வசனம் அது? வெரி குட். 22, 21. வெரி குட். நல்லா மனுஷன் இல்லை. அப்புறம் கொடுப்போம். 22, 21. நீர் அவரோடு பழகணுமா ஆண்டவர்கிட்ட? அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி பழகுறோம்? யாராவது புதுசா ஒருத்தர் வந்து என்ன பண்ணணும்? ஹாய் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உண்மையாக சொல்றேன், எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த பெரிய கிஃப்ட் எப்படி தெரியுமா? எல்லாரும் சீஷர் ஆக்கிறதான், எல்லாரும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆக்கிறதான். அன்பி நிமித்தம் நம்ம பண்ற சில காரியத்தை நிமித்தம் தான் நம்ம தேடி ஜனம் என்ன செய்வாங்க? வருவாங்க. சமாரியா ஸ்திரீ சொல்றா பாருங்க ஒரு வார்த்தை, உன் நிமித்தம் அல்ல. சமாரியா ஸ்திரீயை பார்த்து சொல்லுவாங்க ஜனங்க, உன் நிமித்தம் அல்ல, அவரை நாங்க பார்த்துட்டு தான் நாங்க அவர் பின்னாடி வரோம்னு சொல்லி. அநேக நேரங்களில் கிறிஸ்தவர்கள் சொன்னாலே ஒரு சில ஜனங்கள் வெறுக்கிறாங்க. ஏன் வெறுக்கிறாங்க தெரியுமா? நம்ம ஆண்டவரோடு பழகிற பழக்கம் சரியில்லாம இருக்கு.
உன் நேரம் எப்படிப்பட்டதாக இருக்குது? நல்லா கவனிங்க. நான் கண்பான தேவப்பட்டேன். காலையில எழுந்திருக்கிறோம். காலையில எழுந்து எத்தனை பேர் இன்னைக்கு தேவ சமத்தை நான் கேட்கிறேன், எத்தனை பேர் இன்னைக்கு ஜெபம் பண்ணீங்க? இவ்வளவுதான். அப்ப சபை முழுசும் உட்கார்ந்துருக்குது, ஜெபம் பண்ணவங்க யாரு? அப்புறம் எப்படி எனக்கு அற்புதம் நடக்கணும்? ஏன் எனக்கு இயேசு அற்புதம் செய்ய மாட்டாரு? ஏன் எனக்கு அற்புதம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்கறது உரிமை இருக்குதா இல்லையா உங்களுக்கு? ஏன்னா மோசே கிட்ட ஆண்டவர் பேசுறாருங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகத்தை வாசிக்கும் போது தேவனுக்கு மகிமைண்டாங்க 33 அதிகாரத்துல 11ஆம் வசனத்தை நீங்க வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமைண்டாகட்டும். 9:10 வாசிங்க. யாத்திராகமம் 33 9ஆம் வசனத்தை வாசிங்க. மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேக ஸ்தம்பம் இறங்கி நின்றது. கர்த்தர் மோசையோடு பேசினார். நிற்க கண்டார்கள். எழுந்திருந்து பணிந்து கொண்டார்கள். ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோடு பேசினார். சொல்லுவோமா? அவன் மோசையோடு தான் கர்த்தர் பேசுவாரா? உங்கள்கிட்ட பேச மாட்டாரா? ஆபிரகாமோடு தான் பேசுவாரா? நம்ம கிட்ட பேச மாட்டாரா? பேசுகிற தெய்வம் பேசாத மரமும் கல்லும் அல்ல. ஒரு பாட்டு கல்லும் மண்ணும் எம் கடவுளல்ல கையில் சியாரப்பான அந்த பாட்டு இந்த வாரமா போறாங்க. கல்லும் மண்ணும் எம் கடவுளல்ல அவசியமே. தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவேன். எப்போ? நரைமயிராகி வயசாகி சாகிற கட்டத்துல கூட தாங்குவேன்ற வாக்குத்தத்தம் பண்ணின ஒரு உண்மை இல்லவர். அவன் மோசையை நான் பார்க்கிறேன். எனக்கு ஒரு ஆச்சரியம். இவன் சொல்ற அனாதி ஸ்நேகத்தினாலே நான் உன்னை ஸ்நேகித்தேன். அப்படின்னா என்னன்னா, இந்த உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே நம்ம ஆண்டவர் நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மளை ஸ்நேகம் பண்ணனாதான் சர்ச்சில் உட்காரணும். சொல்லுவோமா? அதே ஒரு டைம்ல ஆண்டவர் பார்த்து கேட்கிறாரு, மிரியாமையும் இவனையும் பார்த்து கேட்கிறாரு, ஆரோனையும் பார்த்து கேட்கிறாரு, நீங்க வாசிங்க. என்ன புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்துல 5-6 வாசிக்கும் போது என்னாகும் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 5-6-7 வாசிக்கும் போது மேக தூணி இறங்கி கூப்பிட்டார். போனார்கள். அவர் ஆமென், உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி இருந்தால் தரிசனத்தில் அவனுக்கு நான் வெளிப்படுத்துவேன், சொப்பனத்தில் நான் வெளிப்படுத்துவேன். அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் அவன் எங்கும் உண்மை உள்ளவன். எனக்கு அன்பான தேவ பிள்ளை, நான் சொல்ற திரும்பவும் நீ மாத்திரம் உங்க வாழ்க்கையில தயவு செய்து சொல்றேன், நான் பிராமிஸ் பண்ணி சொல்றேன், பிராமிஸ் பண்ணக்கூடாது, நான் சொல்றேன், ஒரு கிரமமான ஒரு ஜப வாழ்க்கை, ஒரு கிரமமான ஒரு வேத வாசிப்பு, ஒரு கிரமமான ஆராதனை, ஒரு கிரமமான ஊழியம். ஊழியன்றது பாஸ்டருக்காக எழுதி கொடுத்த பட்டா இல்லை. எப்படி வேணா ஊழியம் செய்யலாம். நீ காட்டுகிற அன்பில், நீ காட்டுகிற அந்த செயலில் குப்பம் பொருளோட உட்கார வச்சு சுவிசேஷம் சொல்லலாம். தெரியுமா உங்களுக்கு? உட்கார வச்சு ஒரு டம்ளர் காப்பி கொடுத்து உட்கார வச்சு, என்ன காரணம், என்ன கஷ்டமா போகிறீங்களே, எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க, எவ்வளவு உங்களுக்கு செலவாகுது, என்ன விஷயம், ஏது விஷயம் அப்படி பேசிக்கிட்டு அவங்க சொல்ல ஆரம்பிப்பாங்க.
இந்த உலகத்துல அன்புக்காக ஏங்குறவங்க ரொம்ப அதிகமாகிறாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யாரும் என்னை விசாரிக்கிறது இல்ல. குடும்பத்துக்காக இருக்கிறேன், என்னை யாரும் கண்டுக்கிறது இல்ல. சாப்பாடு யாரும் சரியா போடுறது இல்ல. சுபாவ அன்பு கடைசி நாட்களிலே குறைந்து போகிற ஒரு காலத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். மனுஷ சுபாவம் தான். அதெல்லாம் நீங்க இப்படிலாம் நடக்குதுன்னு நினைக்காதீங்க. கடைசி காலம் இப்படிதான் நடக்கும். அலையிலே சொல்லுவோமா? ஆனா இயேசுவின் அன்பு மாறாததா இருக்கிறது. அலையிலே சொல்லுவோமா? ஒரு பாட்டுக்கு பழைய பாட்டு எதுவுமே தெரியும் தெரியல. அந்த பாட்டை பாடலான்னு எனக்கு பாட்டு தான் எனக்கு ரொம்ப முந்திக் கொண்டே இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் எப்போ பாடுறீங்க தெரியல. அனாதி ஸ்நேகம், அனாதி ஸ்நேகம் எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். அல்லேலூயா. எத்தனை தெரியும்? நீ என்ன பண்ணாலும் ரத்தத்தை நேசிக்க. நீ எத்தனையோ முறை அவருக்கு விரோதமா பாவம் செய்திருக்கிற, எத்தனையோ முறை நீ விழுந்து போயிருக்கிற, எத்தனையோ விதம் அவருக்கு கோபம் கொண்டிருக்கிறேன். அப்போ கூட உன் மேல வச்சிருக்க ஸ்நேகத்தை அவர் மாற்றவே இல்லை. அவங்க நண்பன் அப்படி கிடையாது, பழகுறதுக்கு அப்படி கிடையாது. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைய நான் இன்றைக்கு சொல்கிறேன், உன் மேல ஸ்நேகத்தை அவர் வைத்திருக்கிறார். அநாதி ஸ்நேகத்தால் நான் ஸ்நேகித்தேன், காருண்யத்தால் உன்னை இழுத்து கொண்டேன். காருண்யம் என்னன்னா இரக்கம். உன் மேல வைத்த இரக்கத்தினாலே, லோத்தின் மேல வைத்த இரக்கத்தினால தான் கர்த்தர் காப்பாற்றினார் லோத்தை. அதை சொல்லுவோமா? ரெண்டு வரி பாட்டு பாரு. அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம் எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம் எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். மரத்தை விட்டு இறங்கி வந்த ஸ்நேகம்,
பேதுரு பார்த்து சொல்றாரு, சேவல் கூவுறதுக்கு முன்னாடி 3 தடவை நம்ம அடுவலிக்க போறப்பானே. அதெல்லாம் முடியாது. யார் உங்க விட்டு போனாலும் என்ன பண்ண மாட்டேன். நம்ம வார்த்தையில அப்படிதான், இயேசுவே நான் விட்டு போகவே மாட்டேன். முதல்ல நம்ம தான் அவர் விட்டு போவோம். எத்தனை பேர் இந்த சபையில் சாட்சி சொல்லிக்கிறாங்க, பாஸ்டர் உயிரே போனாலும் சபை தானே இருப்பேன். ஒரு நாள் காணும் மனுஷன் எப்படி அடிக்கலாம் வேஸ்ட். நல்லா கவனிங்க. நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க, இந்த பாஸ்டர் விட்டு நான் போவாரு, என்னை விட்டு போவானா, ஏசுகார் விட்டு போகாம இருக்கணும். என்னை விட்டு போன பரவாயில்ல, ஏசுகார் விட்டு போகவே கூடாது. அப்படி சொன்ன நான் பார்த்தேன். அவன் சொல்றான், இல்ல ஆண்டவரே அப்படிலாம் கிடையாதுன்றான். ஆனா அதே நேரத்தில் மருந்தளிக்கிறான். மருந்தளிச்சுட்டான். நம்மளால என்ன பண்ணுவோம்? அந்த ஆள் யாருன்னு நானே வரேன்னு வச்சுங்க, உங்க வீட்டு பக்கம் வரேன். திடீர்னு இவரை தெரியுமாங்க, இருந்தாலும் ஏதோ ஒரு கூட்டத்தில் மாட்டினீங்க தெரியுமா? தெரியல, யாருன்னு தெரியும். வந்தாலும் யாருன்னு தெரியும், நீங்க வேற அப்படின்னு சொல்றான். எப்படி இருக்கானுங்க? அவன் சொல்றான், என்ன சொல்றான், இவர் யாருன்னு எனக்கு தெரியாது என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினாங்க பைபிள்ல. அதே பேதுருவை தான் கூப்பிட்டு சொல்றாரு யோவான் சுவிசேஷம் 20 அதிகாரத்துல, பேதுருவே என் மேல அன்பா இருக்கிறீங்கப்பா, என் மேல அன்பா இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே அன்பா இருக்கிறேன் ஆண்டவரே, என் ஆட்டுக்குட்டிகளை வைத்தாங்க. அல்லேலூயா. வாசிங்க அந்த வசனத்தை. 21 அதிகாரம். பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, யோனாவின் குமாரனாகிய சீமோனே என்ன அர்த்தம் தெரியுமா? பேதுருன்னா என்ன அர்த்தம்? கேபா. கேபானா பேதுரு. பேதுரு என்ன அர்த்தம் கேட்கிறேன்? கற்பாறை போன்றவன். ஆனா சீமோன் என்றால் நாணலை போல அசைகிறவன். நாணலை போல அசைகிற வாழ்க்கை நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில கற்பாறையை போல கர்த்தருக்காய் வைராக்கியமாய் வாழ்கிற வாழ்க்கை தான் அந்த கிறிஸ்துவ வாழ்க்கை. வெளியே சொல்லுவோமா? எந்த சூழ்நிலை வந்தாலும் இயேசுக்காய் கடைசி வரைக்கும் கற்பாறையை போல இருக்கிற வாழ்க்கை. அதான் சொல்றார், யோனாவின் குமாரனு சீமோனே, இவர்கள் அதிகமாய் நீதான் என்ன மறுதளிச்ச அன்பா இருக்கிறாய் என்றார். அதற்கு அவர், ஆமாண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்றான். அறிவீர் என்றான். அவர் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. அன்பா இருக்கிறாயா? அதற்கு அவர், ஆமாண்டவரே நேசிக்கிறேன், என் ஆடுகளை மேய்ப்பாயாக. 3வது திரும்ப கேட்கிறது, அவரை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே நேசிக்கிறாயா என்றார். அவன் ஆண்டவரே அறிவீர் என்றார். அவன் நிறைய சொல்லுவோமா? அவன் எதற்காக இப்படி விட்டுட்டு ஓடினவனை ஆண்டவர் துறந்தில்லை. அவனை ரொம்ப அன்பு வைத்திருந்தார். அதான் அவனை கூப்பிட்டு சொல்றாரு, எப்பா நீ வாலிபனா இருந்தபோது நல்லா இருந்த ரைட்டு, ஆனா இப்ப என்ன பண்ண போற? வயது காலத்துல இந்த விதமா எனக்கு சாட்சியா நீ மறிக்க போற. அங்க சொல்லுவோமா? அதனால நீ ஜாக்கிரதையா இது சொல்லி திரும்ப அவனை ஸ்டாப் பண்றார் ஆண்டவர். பேதுரு எப்படி செத்தான் தெரியுமா? தலைக்கீழ் சிலுவையில அறையப்பட்டு இருந்தார். சொன்னார், அந்த இயேசுவை அறைந்த சிலுவையில நாங்க அதே மாதிரி அறையாதீங்க, தலை கீழே. அதுக்கு நான் பாத்திரம் நல்ல, என் ஆண்டவரை போல என்ன அறையாதீங்க, என்னை தலைகீழ் சிலுவையில் அறையும் சொல்லி தலை கீழ் சிலுவையிலே பேதுருவை அறைந்தார்கள். கடைசியில தான் அவர் உண்மையாய் உத்தமமாய் வயசு ஆக 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 கர்த்தர் மேல ஒரு வைராக்கியம் அவருக்குள்ள வந்துச்சு. அப்ப ஆண்டுகள் போக 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 வளரணுமா, சின்னதா போகணுமா? இன்னும் கூட அதே ஜபம், அதே ரபா ரபா ரபா, அதெல்லாம் கூடாது. இன்னும் அதே ஜபம் தான். இன்னும் கூட ஜபம் சில பேருக்கு மாறல. நல்லா கவனிங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில
பாருங்க, அவர் சொன்னாரு அனாதி ஸ்நேகத்தால் அவன் ஸ்நேகிக்கிறார். ஏன் தெரியுமா? மறுதளிச்சுட்டான். இயேசுவுக்கு யாருன்னே தெரியாது மறுதளித்த பேதுருவை கூப்பிட்டு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது. சொல்லுவா, பரலோகத்தின் சாவி அவர்கிட்ட கொடுக்குறாரு. அவர்தான் சொல்றேன், எனக்கு அன்பானதில்லை அப்படிதான் அவர் நேசிக்கணும். எப்படி நேசிக்கணும்? முதலாவதாக என்ன எப்படி நேசிக்கணும்? காலை ஜபத்தில் அவரை தேடணும். காலை ஜபத்தில் அவரை தேடும் போது கர்த்தர் கூட பேசுகிறவராக இருக்கிறார். நீ பேசும்போது அவர் பேசுவார். முன்னாடி உட்காந்து உட்காந்து பார்த்து பேசுவாங்க. இப்போ நானே உட்காந்து நின்று உங்களுக்கு பார்த்துக்கிறேன். நீங்க என்ன பண்ணுங்க? பார்த்து லூசா அது மாதிரி நம்மள பார்த்து கிடைக்குது அப்படி வரட்டா எண்ணம். அதான் பாட்டு இருக்குது, நான் பேச அவர் கேட்பார், அதுதான் என் ஜப நேரம். நான் அவர் பேச நான் கேட்பேன், அதுதான் என் ஜப நேரம். அமர்ந்து காத்திருப்பேன் என்ன பாவி சமூகத்திலே. வேறொரு ஸ்நேகத்தை நான் பார்த்தேன். 2-3 ஸ்நேகம். சூலமித்தியாருக்கும் அந்த ராஜாக்கு ஸ்நேகம் ஒரு ஸ்நேகம். இன்னொரு ஸ்நேகம் யார் சொல்ல பார்க்கலாம்? ஸ்திரீ மேல, அதாவது ஒரு கன்னிகை மேல எவ்வளவு லவ் இருக்குதோ அந்த மாதிரி அவனை ரொம்ப லவ் பண்ணான் ஒரு மனுஷன். யாரா சொல்லி தெரியுமா? எழுத ஒரு பேனா எழுது, நான் கொடுத்துறேன். சொல்லுவாங்க எப்பயும் தெரியுது. நீங்க பைபிள் நீங்க படிக்கிறது இல்லை, அப்படியே எடுத்து வச்சுட்டு அப்படியே எடுத்து வரீங்க. யோசிக்க பாருங்க பைபிள் மேல நிறைய சொல்லுவோமா? புரியுதா உங்களுக்கு? வாசிங்க வசந்த 1 சாமுவேல் புஸ்தகத்துல 18ஆம் அதிகாரம் 1-5 வரைக்கும் வாசிக்கும் போது, ஒன்று சாமுவேல் புஸ்தகம் சத்தமா படிங்க. அவர் சவுலோட பேசி யோனத்தானுடைய ஆவி தாவீதோடு கூட ஆத்துமாவோடு ஒன்றாய் இசைந்திருந்தது. அப்புறம் உயிரை போல சிநேகித்தான். யார? தாவீதை உயிரை போல சிநேகித்தான். ஒட்டாம நிறைய தடவை தாவீதை அவர் காப்பாத்துறார். அதே புஸ்தகத்துல 1 சாமுவேல் 20 அதிகாரத்துல 9 வசனத்தை வாசிக்கும் போது, யோனத்தான் அப்படி உங்களுக்கு வராதிருப்பதாக. நல்ல கவனிங்க, இந்த ஸ்நேகத்தை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாயி போச்சு. இன்னைக்கு நண்பர்கள் இருக்காங்க நிறைய பேர், நான் பாக்குறேன் பயங்கர ஸ்நேகம். எனக்கு கூட இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ், நிறைய இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸுங்க. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே போயிட்டாங்க. இப்பதான் நான் யோசனை பண்றேன், இயேசு என் கூட கிடையாது. ஃப்ரெண்ட்ஸும் கூட இருந்தா இயேசு கூட இருக்க மாட்டேன். இப்போ சொல்றேன், அது உலக நண்பர் இருந்தா கூட கத்தா இருக்க மாட்டேன். தைரியமா சொல்லுவேன், உலகத்திற்கு காரியம் உனக்குள்ள இருந்தா இயேசு உனக்குள்ள வர சான்ஸே கிடையாது. உலக காரியம் எப்போ உன்னை விட்டு போகுதோ அப்பதான் கர்த்தர் உன்னோட கூட வருவார். அதையா சொல்லுவோமா? ஆனா பாடலாம், இயேசு கூட வருவார், எல்லா வித அற்புதம் செய்வார். ஆனா வேத சொல்றது உலக ஸ்நேகம் தேவனுக்கு விரோதமான பாதை. ஒரு நண்பனை உன்னால சபைக்குள்ள கொண்டு வரக்கூடனா நீ ஒண்ணுமே கிடையாது. உன்னோட பழகணும், நீ தேவ சமூகத்துல கொண்டு வர உண்மையிலே. அதுக்கான பிரதருக்கு நான் ஒரு வார்த்தை கேட்டேன், திலீப் பிரதருக்கு கல்யாணம் பண்ணும்போது. இப்பதான் சொல்ல வரேன், ஒரு வார்த்தை கேட்டேன், எப்பா நான் கல்யாணம் பண்ண புரிஞ்சு வருகிறேன், நீ வேற சபைக்கு எங்க போயிடுவியா? அப்படின்னா சில பேர் மனைவி இந்த சபைக்கு போதோ கணவன் பைபிளுக்கு போயிடுவாங்க. அப்படி போகக்கூடாது. நான் கேட்டேன், அவர் சொன்னாங்களே, இல்லைங்க பாஸ்டர் நம்ம சபைக்கு தான் நான் வருவேன். கல்யாணம் ஆகி குழந்தை வந்துடுச்சு, ஸ்தோத்திரம். எனக்கு ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்துருக்காங்க. அது ஒரு பெரிய சந்தோஷம். இதெல்லாம் கர்த்தரை சிநேகிக்கிற ஒரு காரியம்.
நீங்க சொல்லுவோமா? அவனை யோசனை பண்ண அவ்வளோ அழகா ஸ்நேகிக்கலாம். அதனால்தான் தாவீது ஆட்சிக்கு வந்தவன் தெரியும், தாவீது ஆட்சிக்கு வர போறான், சவுல் ராஜ்யம் முடிஞ்சு போச்சு. அவன் சொல்றாராம், தாவீதே எனக்கு உனக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணிக்க. நீங்க அதை ஃபுல்லா படிச்சு பாருங்க, அவங்களுடைய அன்பு தெரியும். அவன் சொல்ற ஒரு வார்த்தை, நீ என்ன செய்யணும், ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன செய்யணும், என் குடும்பத்தை அழிக்கவே கூடாது. அதனால்தான் மேவி போசேத் என்று சொல்லக்கூடிய யோனத்தானுடைய மகன், 2 கால்கள் குணமான ஒரு மகனை தாவீது வைத்து கடைசி வரைக்கும் அவனை பராமரித்தான் பைபிள். அதைங்க சொல்லுமா? ஒரு மனுஷன் ஸ்நேகிக்கு இருக்கும்போது அவன் பிள்ளைய கூப்பிட்டு வந்து ஒருத்த பராமரிக்கிறான்னா, இயேசு உண்மையாய் நேசித்தால் கர்த்தரை எப்படி பராமரிப்பார்? உன் கடை பிரச்சனை வருமா? உன் போராட்டம் வருமா? சாப்பாடுக்கு பிரச்சனை இருக்குமா? இருக்குமா? இருக்காதா? இருக்காது. நான் அடிக்கடி யோசிப்பேன். சில ஊழியர்கள் சொல்லுவாங்க சாட்சி, நான் ஊழியத்துக்கு வந்த புதுசுல ரொம்ப கஷ்டப்பட்டேன், சாப்பாடே எனக்கு கிடையாது. ஒருவேளை சாப்பாடு கிடைக்குமா நான் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தேன். ஆனா எது ஏன் அழிவு அப்படி இல்லை, கர்த்தர் 3 வேளையும் நல்லா ஃபுல்லா சாப்பாடு கொடுத்தா கர்த்தர் வச்சுக்கிறார் வரைக்கும். ஏன்னா இது தெரியும், பசி தாங்க மாட்டேன்னு அதுவே சொல்லுவோமா? ஏன் தெரியுமா? ஒருத்தர் அழைப்பு வித்தியாசம். அதான் சொல்றாரு, அவரோடு பழகி சமாதானமாய் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம். ஆண்டவர்கிட்ட பாருங்க, மோசே கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுனால்தான் எல்லாரும் சொல்றாரு. நான் யாரு தீர்க்கதரிசியோடு பேசும்போது எல்லாம் சிறப்பு பேசுவாங்க, என் தாசன் அப்படி இல்லை, எங்கிலும் வீட்டு எங்கிலும் உண்மை உள்ளவன். நீங்க தேவ சமூகத்தில் உண்மை உள்ளவன் இருந்தால் நீங்க நான் சொல்றேன், அனாதி ஸ்நேகத்தால் நான் உன்னை ஸ்நேகித்து காரணத்தினால் உன்னை இழுத்துக் கொள்வேன். உன்னை மறுபடியும் கட்ட போறேன் ஆண்டவர் சொல்றேன். இந்த மறுபடியும் கட்டுவாரு. மேல கால வாத்தியத்தோடு கூட நீ புறப்படும்படியாய் கர்த்தர் செய்ய போகிறார். விழுந்து போன தாவீது கூடாரத்தை கட்டினவர் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். நீங்க இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினா மீதா ராஜா. இதுக்கு அப்புறம் நீ காதல வாங்கி இந்த காதல விட்டா அந்த காதல போகமான்னு தெரியாது, வழிக்கு தானே தெரியல சொல்லுவாங்க. இந்த காதல வாங்கி இந்த காதல வாங்கி இந்த காதல இடிக்கிற விட்டியானா இனி ஒரு சந்தர்ப்பம் கிடையாது. ஒரே ஒரு சந்தர்ப்பம், ஏசப்பா நீங்க தான் எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப், உங்கள்கிட்ட தான் பழக்க போறேன், டெய்லி ஜெபம் பண்ண போறேன், டெய்லி வேத வாசிக்க போறேன், வேதத்தை தியானம் பண்ண போறேன், என் கூட பேச போறீங்க, எனக்கு தீர்க்கதரிசன ஆவியை கொடுக்க போறீங்க, எனக்கு வரங்களை கொடுக்க போறீங்க, எனக்கு வல்லமையை கொடுக்க போறீங்க, நான் உயர்ந்த அடைக்கலத்திலே என்னை கொண்டு போய் வைக்க போறீங்க ஆண்டவரே. ஒரு சேலஞ்ச் எடுத்துக்க வாரி விட்டு நான் சொல்றேன், இன்னைக்கு ஒரு சேலஞ்ச் பண்ணேன். உலக நட்பு வேணாம், கூடா நட்பு கேடாய் முடியும், உலக நட்பு வேண்டாம். ஏசப்பா நான் இன்னைக்கு உங்க ஃப்ரெண்டா மாற போறேன். தாவீது யோனத்தான் எப்படி உடன்படிக்கை செஞ்சாங்களோ இன்னைக்கு நானும் நீங்களும் ஒரு உடன்படிக்கை செய்ய போறோம். கடைசி வரைக்கும் உமக்கு சாட்சியா இருப்பேன், கடைசி வரைக்கும் உமக்காக வாழ்வேன், உமத்தான் நேசிப்பேன். நீர்தான் என் தேவன், நீர்தான் என் நண்பர். இயேசு ஃப்ரெண்ட்ஷிப் கட்சிக்கு விரும்புறீங்க, நீங்க வந்து சொல்லுங்க, கைத்துக்கு சொல்லுங்க, நான் யாரு? உங்களுடைய அப்பா அம்மா கிட்ட சொல்லாத ரகசியத்தை யார்கிட்ட சொல்லுவோம்? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவோம். அவனுக்கு தான் தெரியும் நம்ம ரகசியம். உன்னை கேள், உன் ஃப்ரெண்டை கேட்டா உன்னை போய் தெரிஞ்சிடும். யாரு இப்படி கை காட்ட எல்லாம் இல்லை பாருங்க. இப்படியே சொல்லுவோம், உங்களை நான் தெரிஞ்சுக்கிறேன்னா உங்க டியர் ஃப்ரெண்டு யாரு அவளை கூட விசாரிச்சு சொல்றாங்க, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. அது மாதிரி நீங்க சொல்றாரு, நீங்க யாரு விசாரிச்சா அவங்களுக்கு அந்த ஃபைல் எதுவும் காட்டக்கூடாது, ஜீசஸ் தான் காட்டணும். அப்படி ஒப்பு கொடுத்து பாருங்களேன். நான் விசுவாசிக்க உண்மையா சொல்றேங்க, அடுத்த வருஷம் இதே நாளிலே அநேகரை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்த போறேன். நான் உண்மையா சொல்றேன், நான் ஒரு ஏரியா தான் இருக்கிறேன். ஏறி போங்க, வேலை போங்க. படித்த வாரியா இருக்கிறார்ல, அந்த வாரியாத்தை படிச்சு என்ன இருப்பான்? கலெக்டரா இருப்பான், இன்ஜினியரா இருப்பான், அப்புறம் டாக்டரா இருப்பான், பெரிய போலீஸ் அதிகாரியா இருப்பான். ஆனா வாரியாரு அதனாலதான் இருப்பான். அவன் என்ன பெருமை தெரியுமா? என்கிட்ட படிச்ச மாணவன் அப்படிதான். அதனால இன்னைக்கு ஜோப் பண்ணுங்க, ஆண்டா உங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறேன். ரீல்ஸ் எங்கேயே பார்க்கறத விட்டு உங்க ரீல்ஸை நான் பார்க்குறேன். என் கூட பேசுங்க, பைபிள் வாசிக்க ஆரம்பிக்கிறேன்.
நான் உண்மையிலே சொல்றேன், இன்னைக்கு இருந்து ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. அடுத்த வாரம் வரும்போது ஒரு புதிய மனுஷன் நீங்க தரித்துக் கொள்வீங்க. ஒரு புதிய மனுஷன் உங்களுக்குள்ள இருப்பான். ஒரு புதிய வல்லமை உங்களுக்குள்ள இருக்கும். ஒரு புதிய கிருபை உங்களுக்குள்ள இருக்கும். அவருக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பா மாறணும்னு கர்த்தர் விரும்புறாரு. அல்லேலூயா சொல்லுவோமா? ஏன்னா அதான் பேர் என்னாயிட்டாரு, ஏசுனார் போன பிறகு வெக்ஸ் ஆயிட்டாரு. ஏன் அவர் மறுதல் நான் மீன் பிடிக்க போகிறேன், நீங்க யாரா வரீங்களா? மேயிற மாட்டு நக்கிற மாட்டை கெட்டுச்சான்னு சொல்லுவாங்க. நீ போய, நீ எங்கடா போ, எனக்கு பேர் மேலதான் போவோம். இங்க வாசி பாருங்களா, யோவான் சுவிசேஷமா 21 அதிகாரத்துல 1ஆம் வசனத்தை வாசி பாருங்களேன். இது இல்லாம இது 10 பேர் கிடைக்கும். வாசிங்க. நான் போறேன், நீங்க வரீங்களா? அங்க போட போதே கிடைக்காது. வாசி பாருங்க, யோவான் சுவிசேஷம் 21. சீமோன் பேதுருவும் திதிமு எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டில் உள்ள எழும்போது சீமோன் பேதுரு மற்றவரை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றார். அதுக்கு பாரு, அதிகமாக இருக்குது. நாங்களும் கூடவே வருகிறோம். புறப்பட்டு போய் அது சில பேர் மீன் பிடிக்கிறதுல கிடையாது. பேதுருக்காவது மீன் பிடிக்கிற அனுபவம் இருக்குது. அவங்களுக்கு அனுபவமே என்னதுமா? பழைய பாவத்தை, பழைய காரியத்தை விட்டது நீ திரும்ப தொடக்கூடாது. அப்ப கூட பாருங்க, ஆண்டவருக்கு கோபம் வரல. அப்படியே வராரு, கடலை பாக்குறாரு, அப்படியே மீன் ரெடியா சுட்டு வச்சு அப்பத்தை ரெடி பண்ணி வச்சுக்கிறார். பிள்ளைங்க வரட்ட பசியோடு வருவாங்கன்னு ஆழத்தில் போடுங்க. நல்லா வடை கிழியத்தக்கதாக மீன்களை குடிச்சாங்களாம். அப்பதான் சொல்றான் யோவான், இயேசுக்கு அன்பா இருந்த சீட்டு சொல்றான், அவர் கர்த்தரா, இதை விட யாரா என்ன நேசிக்க முடியும்? நாம அவர் விட்டுட்டு வந்தா கூட நம்மள அவர் விட்டு வரல பாரு, கூடவே வராரு பாருடா. அல்லேலூயா. நீ அவர் விட்டு போனாலும் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, உன் கூடவே வருகிறவர். நீ பாவம் செய்யும் போது உன்னை பார்த்து கொண்டிருக்கிறவர், நீ அநியாயம் செய்யும் போது உன்னை பார்த்து கொண்டிருக்கிறவர், அவருக்கு விரோதமான காரியத்தை செய்யும் போது உன்னை பார்த்து கொண்டிருக்கிறவர். ஆனா அழுவார் ஆண்டவர், ஐயோ என் பிள்ளை இப்படி பாவம் செய்து, அதனால கூட உனக்கு மனசு இல்லை, ரெடி பண்ணி வச்சுக்கிறார். மீனையும் அப்பத்தி ரெடி பண்ணி வச்சுக்கிறார். அப்பதான் வந்து சொல்றான் அன்பின் ஜீசன் யோவான் சொல்றாரு, அவர் கர்த்தர் கர்த்தா பேதுரு நிர்வாணமா இருக்கிறான். ஐயோ கர்த்தராட்டு வந்து தண்ணியில குதிக்கிறான். அரை நிர்வாணமா அந்த பைபிள்ல சொல்லப்பட்டது. எப்படிதானா? இயேசு விட்டு போயிட்டா உனக்கு நிர்வாணம் தான். இயேசு விட்டு போயிட்டா நிர்வாணம். இளையகுமாரன் தகப்பனை விட்டு போயிட்டான். ட்ரெஸ் கிடையாது, ஒண்ணு கிடையாது, எல்லாம் இழந்து ஓடுறது எல்லாத்தையும் இழந்து போயிட்டான். பன்றிக்கு தின்கிற, பன்றி கொடுக்கிற தவிடு விட கிடைக்கல அவனுக்கு. திரும்ப ஆண்டவர்கிட்ட வரான், திரும்ப அப்பா கிட்ட வரான். மோதிரம் போட்டாச்சு, புது ட்ரெஸ் போட்டாச்சு, செருப்பு போட்டாச்சு, பெரிய ஆளா மாறிட்டான். திரும்ப சொல்றேன், ஒருவேளை பாவத்தினாலே ஆவியானவர்களை எச்சரிக்கிறேன் சொல்றேன், நீ தூரம் போயிருக்கலாம். என் கருமையான மகளே மகனே, நீ தூரம் போயிருக்கலாம். இன்னைக்கு கர்த்தருடைய எச்சரிக்கிறவரா இருக்கிறார். திரும்ப இயேசுடத்திலவா, இதயத்தை அவருக்கு கொடு. எசப்பா, இந்த உலக அனித்தியமான பாவ சந்தோஷம் எனக்கு வேண்டாம். அது விட்டதான் மோசையை கர்த்தர் தேர்ந்தெடுத்தான். உலக பாவம் எனக்கு வேண்டாம், இஸ்ரவேல் ஜனங்கள் கூடவே நான் அழிந்து போறேன், அவங்களோட நான் துன்பத்தை அனுபவிக்கணும்னு சொல்லி அனுபவிச்சான். அதனால்தான் இன்னைக்கு கர்த்தர் மோசையை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து ஒரு மீடியேட்டரை மாற்றி அவனோட முகமுகமா பேசி 120 வயசு வரைக்கும் அவனை வாழ வைத்து கர்த்தரே அவனை அடக்கம் பண்ணினார். அதுங்க சொல்லுவோமா? பாருங்க, அந்த வசனம் வச்சு பாருங்க. மீன் பொரித்த மீன் துண்டுகளும் விடிய காலமான போது நின்றார். அறியாதிருந்தார்கள். நோக்கி பிள்ளைகளே உண்டா என்றார் என்றார்கள். போடுங்கள் என்றார் என்றார். போட்டு
அதை இழக்க மாட்டாதிருந்தார்கள். ஆதலால் இயேசு அன்பாய் இருந்த சீசன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றார். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரமில்லாதவனாய் இருந்தபடியால் தன் மேற்சட்டை கழற்றிக் கொண்டு கடலிலே குதித்தான். சீசர்கள் கரைக்கு ஏறக்குறை 200 முழ தூரத்தில் இருந்தபடி படவில் இருந்து கொண்டிருந்த மீன்கள் வலையை இழுத்துக் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரிநெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்கள் சிலவற்றை கொண்டு வாருங்கள். சீமோன் பேதுருவின் படகில் ஏறி 153 பெரிய மீன்களை நிறைந்த வலை தலையில் விட்டார். இத்தனை மீன்களும் இருந்தும் வலை கிரியவில்லை. இயேசு அவரை நோக்கி, வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். அதற்கு கர்த்தர் என்று சீடர்கள் அறிந்தபடியினால் அவர் ஒருவரும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. அப்போது இயேசு வந்து அப்பத்தை மீனையும் எடுத்து அவருக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அப்பதான் கேட்கிறார், பேதுருவே நீ என் மேல அன்பா இருக்கிறியா, வருந்திருக்கிறியா? நான் திரும்ப சொல்லுங்க, அனாதி ஸ்நேகம் என்று சும்மா இல்லை. தாய் தகப்ப கூட உங்ககிட்ட இருந்தாதான் உன்னை மதிப்பாங்க. கூட பிறந்தவங்க கூட உங்ககிட்ட இருந்தாதான் உன்னை மதிப்பாங்க. உன் நண்பராக இருந்தால் கூட நீ உதவி பண்ணாதான் உனக்கு உதவி செய்வாங்க. ஆனால் இயேசுவின் ஸ்நேகம் அப்படிப்பட்ட ஸ்நேகம் இல்லை. பரத்தை விட்டு இறங்கி வந்த ஸ்நேகம். நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்ம அக்கிரமக்காக வேதம் சொல்லுது, அடிமை ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானா எல்லாவற்றும் நமக்காக இழந்தார். அந்த கர்த்தர் சொன்னார், சிநேகிதனே சிநேகிதியேன்னு சொல்றார். பாருங்க, எனக்கு அதாவது அந்த உன்னதப்பட்ட புஸ்தகத்துல வெண்புறாவே, என் சிநேகிதியே, என் உத்தமியே, ஆண்டவர் அப்படியே வர்ணிக்கிறார். பாருங்க, அந்த கர்த்தருக்கு சொல்றோம், நீ வந்து என்ன செய், உன் கண்கள் எப்படி இருக்குது, புறா கண்களை போல் இருக்கிறது. புறா கண்களை போல் இருக்குன்னா, நான் எப்போதும் ஜபத்துல கண்ணீரோடு ஜெபிக்கிறோட கண்கள் அப்படிதான் இருக்கும். அலையா சொல்லுவோமா? கலங்கின கல்யாண தேசத்திற்காக அழுது ஜோம் பண்ணி அந்த அம்மாவை பார்த்து, அவங்க சிஸ்டர் ஜோம் பண்ணும்போது அழுது ஜோம் பண்ணாங்க. அவங்க நம்ம சபை கூட இல்லை, அவங்க ஓன்னு அழுது ஜோம் பண்ணாங்க. எத்தனை பேர் நம்ம தேவ சபையில் அழுது ஜோம் பண்றோம்? அழுதா எல்லாரும் சிரிக்க போறோம் நம்ம நினைக்கிறோம். நீ தனிமையில் அழுகிறதை கர்த்தர் காண்கிறவனா இருக்கிறான். ஆகார பார்த்து சொல்றாரு, ஆகாரே நீ அழாதேன்னு சொல்வது அவர் சொல்ற, நீர் என்னை காண்கிற தேவன் ஆண்டவர், நீ அழுகிற சத்தத்தை கேட்கிற தேவன். நீங்க சொல்றாரு, ஒரு சிநேகிதியா சிநேகனா மாற்றப்படுற அந்த போஸ்டிங் ஒன்று வேணும்னா நீ தினந்தோறும் கர்த்தரை தேடித்தான் ஆகணும். அனித்தியமான பாவம் சந்தோஷத்தை விட்டுதான் ஆகணும். உலக காரியத்தை விட்டு மனம் திரும்பித்தான் ஆகணும். இயேசுவை நோக்கி நீ பார்க்கத்தான் வேணும். அப்படி இருந்தா உன்னையும் கர்த்தர் பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். கண்களை உருவமா நாளைக்கு வருகிட்ட பேருந்துவை கூட திரும்ப ஊழியக்காரனை மாற்றி பிரதான அப்போஸ்தலனாய் மாற்றினேன் ஆண்டவர். ஓ ஹல்லேலூயா. அவரை விட்டு தூரம் போட்டு திரும்பி அழைத்துக் கொண்டு ஆண்டவர் இன்றைக்கு அழைக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நேசிக்கிறேன்